இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்போம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். தாவீதுக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை தந்தபடியால் கர்த்தரை தன் முழு இருதயத்தோடும் துதிக்கின்றான். அவருடைய ஆலோசனையின்படி அவன் செய்தபடியினால் நேர்த்தியான இடங்களில் அவனுக்கு பங்கு கிடைத்தது. இன்றும் கர்த்தருடைய ஆலோசனையை பெற விரும்புகிறவர்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆவியினாலும் நாம் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும் என்று அவன் சொல்வது போன்றே தேவ சமூகத்தில் தனிமையில் அவர் இடைப்படும்படியாக நாமும் காத்திருப்போம். அப்பொழுது பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தும் தேவனாகிய கர்த்தர் அவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படியாக அவரே நம்மை முடிவு பரியந்தும் நடத்துகின்ற நல்ல தகப்பனாக இருக்கின்றார். அவரே தம்முடைய நல்ல ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிறவராக இருக்கின்றார். அவருடைய ஆலோசனைகள் ஒரு நாளும் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொள்ளும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் கொடுக்கின்ற உம்முடைய நல்ல